students, in previous video we saw the supplement reader story Zigzag, how the bird was reacted and how the bird was came to the house and what are the things it was done. We saw that for the previous class. For today class we are going to see how Mrs. Krishnan was reacting for the activity of the bird. That one day we are going to see. In the previous class, Zigzag picked all the fruits and kept blade of the ceiling fan and came to the rod. It was started sleeping. At the same time, it was started snoring. So after finishing all this, Mrs. Krishnan made Lakshmi switch on the fan and everything was fell down. So on the ஃபேனுடைய பிளேடில் இந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் கொண்டுட்டு போய் வச்சுட்டு அந்த ராடில் போய் உட்காந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுது. அட் த சேம் டைம் கொரட்டை விடவும் ஸ்டார்ட் பண்ணிடுது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய சர்வெண்ட் அந்த மெய்டு லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேடில் இருந்த எல்லாமே என்ன ஆகுதுன்னா இட் வாஸ் ஃபெல் டவுன். ஸோ கீழே விழ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஷி வாஸ் டிஸ்கிரைபிங் தட் we have been blessed, we have been truly blessed. ஸோ அந்த மெய்டு இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ we are blessed. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தோம். தென் ஃபார் டுடே கிளாஸ் ஜிக்ஸாக்கோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிக்கி ஜோகா கிங் ஆஃப் த டாங்கா. One slice of over-ripped papaya came whizzing off the fan. It splattered on Mrs. Krishnan and finished masterpiece. It spread streaking of orange pulp and shiny black seeds all over it. So here, அந்த ஃபேன்லேருந்து கீழே விழும்போது ஒரு பீஸ் ஆஃப் பப்பாயா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய அன்ஃபினிஷ்டு மாஸ்டர் பீஸ். ஸோ அவங்க அந்த ட்ராயிங் ஒன்று பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு விழுது. ஸோ அதனுடைய பிளாக் சீட்ஸ் எல்லாமே அதில் பட்டு தெரிச்சு கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே வாட்ச்ட் இட் ஹெல்ப்லெஸ். ஸோ அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களால அங்கே எதுவும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. தே ஆன்சர்ட் ஒன் கால் ஆஃப்டர் அனதர். ஆல் த நெய்பர்ஸ் ரேங் அப் டு டிமாண்ட். ஸோ அங்கே இருக்கிறவங்க நெய்பர்ஸ் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் பை ஒன்னாக கால் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் டிமாண்டட். ஸோ வாட் இஸ் த சவுண்ட், அங்கே கேட்குது இல்லையா, அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டுட்ருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் த ஸ்னோரிங் சவுண்ட். அந்த ஜிக்ஸாக் கொரட்டை விடுது இல்லையா, அந்த சவுண்டை பற்றி தான் அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் மிஸ்டர் ஜுன்ஜுவாலா த ஆர்ட் கிரிட்டிக் ஷி ஆல்சோ கால்டு ஹர். ஸோ அவங்களும் கால் பண்ணுறாங்க. And she is asking that whether I could sing a little soft when I took my singing class. ஸோ நீங்கள் சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த சவுண்ட் வந்து இட் வாஸ் இரிட்டேட்டிங். ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்கிறாங்க. Mrs. Krishnan was upset and rang to her husband to take Zigzag away. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்கை இங்கேருந்து கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could mail his friend. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டு சோமுக்கு மெயில் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. he want to give a clear instruction about the zigzag, how to stop the snoring. ஸோ அந்த ஜிக்ஸாக்கோடைய ஸ்னோரிங் அந்த கொரட்டை சவுண்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறாங்க. பட் ஹீ டிடன்ட் ரிசீவ் எனி மெயில் பாஸ்ட் 6 days. ஸோ 6 days ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எந்த ஒரு மெயிலுமே அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. தென் her daughter complained that she heard permanent sound when she was a mile away. ஸோ அந்த சவுண்டு அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்கு எப்போவும். ஸோ 1 மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த சவுண்டு எனக்கு கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். ஸோ அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களுடைய மாஸ்டர் பீஸ் வரைஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வரைகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் could sometime work up. ஸோ ஒரு சில டைமில் ஜிக்ஸாக் எந்திரிக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தா இட் வாண்டட் டு ஈட் சம் ஃப்ரூட். ஸோ அது பசிக்கும் போது ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்றப்போ மட்டும் அது எந்திரிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
in rest of the time it was snoring and sleeping. So கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Zigzag never spoke to anyone. Everyone tried several times and several languages. ஸோ நிறைய பேர் ஜிக்ஸாக் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் செவரல் லாங்குவேஜஸ்லேயும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இட் வாஸ் ரெஃப்யூஸ்டு தேட். ஸோ அது ரெஃப்யூஸ் பண்ணுது அது எல்லாத்தையுமே. ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோர். ஸோ அது செய்கிற ஒரே வேலை என்னென்னா நல்லா தூங்கும், அட் த சேம் டைம் நல்லா கொரட்டை விடும். அது மட்டும்தான் இந்த ஜிக்ஸாக் செஞ்சிட்ருக்குது. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் டுக் த பேர்ட் டு த கிளினிக். ஸோ டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அந்த பேர்டை அவருடைய கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பிஃபோர் தட் ஆன் த 7th day டாக்டர் சோமுஸ் இமெயில் அரைவ்டு. ஸோ 7th day தான் அந்த டாக்டர் சோமு கிட்டே இருந்து அவருக்கு ஒரு மெயில் வருது. ஸோ அந்த மெயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, I have never heard zigzag snore. In fact, zigzag hardly ever sleeps. ஸோ அந்த zigzag வந்து கொரட்டை விடும் அப்படின்றது இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அது தூங்குறதே என்ன பண்ணும், எப்போவாது தான் தூங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் he is giving some instruction. If you are handling difficult, ask my cuckoo Visu to keep zigzag. உங்களுக்கு ஜிக்ஸாக்கை வச்சுருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னுடைய குக்கு இருக்கிறாரு இல்லையா, அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்னுடைய இந்த ஜிக்ஸாக்கை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் she is saying that I have invited some friends and our expert to come to home and choose my painting for the exhibition. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு சிலரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்ருக்குறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை. எதுக்குன்னா என்னோடய பெயிண்டிங்லே எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள், அதை என்ன பண்ணுறேன் நான் எக்ஸிபிஷனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைனா ஐ எம் பிகம் மேட். ஸோ எனக்கு இல்லைனா நான் பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் வை ஹீ டிசைடட் டு டேக் ஹிஸ் கிளினிக். Their zigzag started commanding everyone in the clinic. It was doing its job for which she was trained earlier. So காரை விட்டு இறங்கின உடனே இந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து போயிட்டு ஒரு டேபிள் மேலே உட்காந்துடுது. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் யூ டேர் ஸ்லீப். ஸோ இங்கேயும் வந்து நீ தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. பட் ஃபார் த ஜிக்ஸாக் அங்கே என்ன பண்ணுதுன்னா, ஸோ இட் ஜஸ்ட் கமாண்டிங் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கமாண்ட் கொடுக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா, த ப்ளூ டிஷர்ட் டோன்ட் ஜம்ப் ஆன் த சோபா. ஸோ அது அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கவன் ஏன் அதில் வந்து நீ ஜம்ப் பண்ணிகிட்ருக்க அந்த ஷோபா மேலே ஏறி அப்படின்னு கேட்குது. அண்ட் ஃபார் த ரெட் ட்ரெஸ் டோன்ட் ப்ளே வித் த கர்டைன். ஸோ அந்த கர்டைன் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு ஏன் விளையாண்டுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஸோ ஆஃப்டர் ஹியரிங் திஸ், ஸோ ஒரு பேர்ட் வந்து ஒரு பறவை அந்த இடத்துல பேசுது அப்படின்றப்போ ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் லிசனிங். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ஸை கேட்டு லிசன் பண்ணிகிட்ருக்குறாங்க. It was zigzag voice, clear and commanding. There was pin drop silent. ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னா அந்த இடமே பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. ஸோ அந்த டாக்டர் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ காம் ஆர்டர் பிளேஸ் அஸ் ஜிக்ஸாக். ஸோ அந்த இடமே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அமைதியாகிடுச்சு. ஏன்னா அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல வந்து எப்போவுமே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில். பட் ஆனால் ஆன் த டே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜிக்ஸாக் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பேசுது. அண்ட் இட் வாஸ் ரிசைட் போயம். ஸோ ஃப்ரெஞ்ச் போயட்ரியும் சொல்லுது. அதை கேட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிக்ஸாக் நெவர் ஸ்லெப்ட் ஆர் ஸ்னோர்டு. ஸோ அந்த இடத்துல ஜிக்ஸாக் என்ன பண்ணலாம், ஈவன் ஃபார் எ செகண்ட், ஒரு செகண்ட் கூட அது அங்கே தூங்கவும் இல்லை, கொரட்டையும் விடலைன்னு சொல்கிறாங்க. It was the efficient skill of the bird. It was always busy and active. ஸோ ஹியர் டாக்டர் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே இது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஸ்கில் தான். ஸோ இந்த பேர்ட் என்ன பண்ணுதுன்னா இட் வாஸ் ஆக்டிவ். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இட் வாஸ் நாட் ஸ்லீப்பிங் அண்ட் ஸ்னோரிங். ஸோ இங்கே வந்தது தூங்கவும் இல்லை, கொரட்டையும் விடலை. உண்மையிலே இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணன் தாட் தட் இட் வாஸ் த ரியர்லி அண்ட் அப்சல்யூட் ட்ரெஷர். ஸோ கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாருன்னா இப்போது, ஸோ இது உண்மையிலே ஒரு புதையல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு சோமு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு.
The painting on which papaya fell was liked by the art critic Mrs. Junjunwala. Here, ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதில் எது நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள், எக்ஸிபிஷனில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ட் கிரிட்டிக் ஜுஞ்சுவாலாவுக்கு ஸோ ரொம்ப பிடிச்ச பிக்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த பப்பாயா விழுந்துச்சு இல்லையா, அந்த பிக்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஷீ இஸ் டெல்லிங் தட் ஐ வில் ஆஃபர் 5,000 ஃபார் திஸ் பிக்சர். ஸோ யூ டோன்ட் ப்ரெசென்ட் திஸ் ஃபார் த எக்ஸிபிஷன். ஸோ இதை வந்து நீ எக்ஸிபிஷனில் வைக்காத, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் 5,000 ஆஃபர் பண்ணுறேன், நீ எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஹாப்பி. ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க, அந்த பப்பாயா அதில் விழுந்துட்டதுனால அந்த பெயிண்டிங் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நவ் ஷி வாஸ் ஹாப்பி. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அபவுட் திஸ். அண்ட் ஸோ டாக்டர் கிருஷ்ணன் ஃபேமிலி இன்வைட்டட் ஜிக்ஸாக் இன்டு த ஹோம். ஸோ இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே ஜிக்ஸாக்கை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த கிளினிக்கில் அதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் ஹாப்பி. அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அந்த பெயிண்டிங் வந்து இந்த ஜிக்ஸாக்கால தான் சேல் ஆச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஷீ ஆல்சோ ஹாப்பி. In this story, in the beginning, no one liked the zigzag. After realizing the value of the bird, each and everyone ready to invite their home. I given a paragraph in 2 type. Which one is comfortable for you? You can follow that.